வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். மறந்தால் தானே நினைப்பதற்கு மறைந்த நடிகை சௌந்தர்யா குறித்து பார்த்திபன் பார்த்தீங்கன்னா உருக்கமான கவிதை இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயக்குனரும் பார்த்திபன் தமிழ் சினிமாவில் வித்தியாசத்திற்கு பெயர் போனவர். இன்னும் சொல்லப்போனால் இவரை போன்ற அனைத்து படங்களுமே ஒரு சோதனை படங்களாக எடுக்கும் இயக்குனர்கள் மிக மிக குறைவு. நடிக்க வேண்டியது, அதன் மூலம் வரும் பணத்தை கொண்டு தனது சொந்த தயாரிப்பில் படம் எடுக்க வேண்டியதுதான். பார்த்திபன் எப்போதுமே வித்தியாசமானவர். இவர் மறைந்த நடிகை சௌந்தர்யாவின் நினைவு நாளை முன்னிட்டு சௌந்தர்யா குறித்து கவிதை எழுதி தனது எக்ஸ்தல பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறாரு. நடிகரும் இயக்குனர் தயாரிப்பாளர் என தமிழ் சினிமாவில் பார்த்திபன் ஒரு விருட்சம். பலருமே சினிமாவில் பணத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கும் காலத்தில் சினிமாவை தான் தம் மூச்சை போல நினைக்கும் வெகு சில திரைக்கலைஞர்கள் இவரும் ஒருவர். பார்த்திபனின் நக்கல் நிறைந்த நடிப்புக்கு எந்த அளவுக்கு ரசிகர் உள்ளாங்களோ அதே அளவுக்கு இவரது இயக்கத்திற்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. பார்த்திபன் இயக்கத்தில் உருவாகியுள்ள படத்திற்கு சென்றால் ஒரு வித்தியாசமான சினிமாவை பார்த்து உணர்வு இருக்கும் என்ற நம்பிக்கை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்திவிட்டார். இவரது வித்தியாசமான படங்கள் சில நேரங்களில் ரசிகர்களுக்கு திருப்தியை கொடுக்கிறது, சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆவது கிடையாது. இயக்குனர் பார்த்திபன் சமீப காலமாக அதிகப்படியான கவிதைகளை எழுதி வருகிறார். விரைவில் அவரது கவிதை தொகுப்புகள் அடங்கிய புத்தகம் வெளியாகும் என அதிக வாய்ப்புகள் உள்ளது. இவர் எழுதும் கவிதைகள் இணையவாசிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறுகிறது. சமீபத்தில் அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் குறித்து 5 மந்திர புன்னகை நேற்று தன் முதலில் சந்தித்தேன். அவரது இனிமையான பழகும் இன்முகமும் சில மணித்துளிகள் என்றாலும் இருந்தவரின் இதயங்கள் வீக்கப்படுகிறது. வீழ்த்திய வாழ்த்தி பேசிட்டு ஐ லவ் யூ தோனி என்று முழு கூட்டமும் ஆர்ப்பரித்தாங்க. பறித்தெறியப்பட்ட என் பாதி மரியாதை. அதற்கு முந்தைய தினம் அந்த மாளிகையில் இதே வார்த்தையில் நான் உச்சரித்த போது போதுமான மகிழ்ச்சி கூட திரும்பினாங்க. திரும்பி பக்கமெல்லாம் பறவைகள் ஒளி என அலுவலகத்தில் ஒளிபெருகிய என இருந்தாங்க. இது பலரும் கவனத்தையும் ஈர்த்தது. இவர் இன்று, அதாவது ஏப்ரல் 24 தனது எக்ஸ்தல பக்கத்தில் நடிகை சௌந்தர்யா நினைவு நாளை முன்னிட்டு அவங்க குறித்து கவிதை எழுதியிருக்கிறாங்க. சௌந்தர்யா நினைவு நாள் ஏப்ரல் 17 என்றாலும் அவங்க இன்றும் அவரது நினைவு குறித்து பகிர்ந்திருக்காங்க. மறக்கத்தான் நினைக்கிறேன், மறந்தால் தானே நினைப்பதற்கு, மறந்தால் தானே அழுவதற்கு, இருக்கும்போதே மறைந்த போகிற உறவு உண்டு, போன பின்பு மனசோடு ஒட்டியிருக்க நினைவுகள் உண்டு என பதிவிட்டிருந்தார். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. சௌந்தர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திபன் எழுதிய கவிதைகள் அது இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.